மாலை முரசு இறை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஜனவரி 26லிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமையில் தை அமாவாசை வரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் முன்னோர்களுக்கு காலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் காக்கை மற்றும் பசுவுக்கு உணவளிப்பது, அப்புறம் ஏழை எளியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்வது அன்றைய நாளில் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும். அது நமக்கு பற்பல புண்ணியங்களை தரக்கூடியதாக நிச்சயம் அமையும். இப்போது நம்ம ராசி பலன் போகலாம். மேஷம். இந்த மேசராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். இதுவரை இருந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்கக்கூடிய நிலை இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். பணவரவு எல்லாம் நல்ல புழக்கம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நிலை, உங்களுடைய தகுதி உயரக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். தாய் வழி உறவுகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல்லாம் உருவாகக்கூடிய நிலை, புதிய சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகளாலும் நல்ல மகிழ்ச்சி உண்டு. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் அனுகூலமான பலன்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வராது என்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கைகூடக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய இருக்குது. இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்தாலும் சகோதர வகை உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய நிலை இருக்குது. உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். இன்றைய வாரத்துக்கான உங்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானை நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுறது, அதாவது அருகில் இருக்கிற முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பிரபலமான கோயில்களாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது, அதற்கு பாலாபிஷேகம் செய்வது மிக சிறந்த அனுகூலமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மேசராசிக்காரங்க அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா இளஞ்சிவப்பு. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாகி சுக்கிர பகவான் இந்த உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாலும் வார முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைக்கு எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகள் உருவாகும். கவன மறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வார பிற்பகுதியில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வர வேண்டிய பணமும் தற்போது வந்து சேரும். மனை வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாய் வழி உறவினர்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இருப்பினும் எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதனால் அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மனைவியால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மனைவழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவழி உறவுகளாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் வந்து நீங்கும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருப்பினும் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். வார பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனை ஒரு வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் வார முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இருந்தாலும் பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். தடை இருந்தாலும் தடையை மீறிய வெற்றி நிச்சயம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
தாய் வழி உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் வந்து நீங்கக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வார பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த வாரம் மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமையும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். சில நேரங்களில் மனை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் செலவுகளும் வரக்கூடிய நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பாராத முக்கிய விஐபிகளாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய சூழலும் வார பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலுமே அனுகூலமான பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரகுப்தரை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா மஞ்சள் நிறம். கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படும். வார பிற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. தாய் வழி உறவினரால் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வார முற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். இருப்பினும் வார பிற்பகுதியில் கொஞ்சம் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. கவனம் மறதியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த சூழ்நிலையும் நாசுக்காக கையாள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த வாரத்துக்கான நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதியை திங்கட்கிழமையில் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகி சூரிய பகவான் ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் அதிக கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். தாய் வழி உறவினர்களால் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சில நேரங்களில் பயணம் அலைச்சல் உங்களுக்கு தரக்கூடியதாக அமையக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைக்குள்ள நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னும் போது இளஞ்சிவப்பு. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் சிந்தனையை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தியானம் மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரும். வாரம் முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா வகையிலும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் அறிவுத்திறன் முழுமையாக செயல்படும். எந்த விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா வகையிலும் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள நல்ல ஆதாயமான சூழலெல்லாம் உருவக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். உயரதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. இந்த வாரத்திற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு பகவானை நீங்கள் ஒரு புதன்கிழமையில சென்று வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமையில விஷ்ணு பகவானை
சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்டமான நிறம் நீலம். துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்கும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது. இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். தெய்வ அனுகூலம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது. தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழலும் காதல் விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எல்லா வகையிலும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை சந்திக்கக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மிகப்பெரிய அனுகூலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது ரங்கநாதரை நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் இளம்பச்சை. விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உங்கள் சிந்தனை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. இருந்தாலும் பணப்புழக்கம் உங்களிடம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் ஓரளவு நீங்கக்கூடிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் மிக ஆதாயமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பதனால அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலைக்கு தாய் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வாகன பயணங்களில் சின்ன சின்ன விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் எல்லாம் ஏற்படும். உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது குன்றின் மீது இருக்கும் குமர கடவுள், அதாவது வந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற மலை மீது இருக்கிற முருகப்பெருமானை ஒரு செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வாரம் முற்பகுதியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். கவன மறதியால் சில பிரச்சனைகள் உருவாகும். பிறகு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் வந்து ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய திறமை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழலும் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். இருப்பினும் உயரதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்திக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய நிலைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இருப்பினும் வார முற்பகுதியில் சின்ன சின்ன விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உருவாகும். கவன மறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். எந்த விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுவது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த
ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. வார பிற்பகுதியில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழல் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும். உயரதிகாரிகள் சக ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நிலை ஏற்படும். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழலும் வார பிற்பகுதியில் உருவாகும். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபடுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும். இருப்பினும் எல்லா வகையிலுமே நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பாராத பணவரவெல்லாம் வரக்கூடிய சூழல் வாரம் முற்பகுதியில் ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். தாய் வழி உறவினரால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். தந்தையால் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டு. மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயமான பலன்கள் உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இந்த வாரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னும் போது ஆரஞ்சு. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் விடாமுயற்சியாலும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பேச்சில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதன் மூலம் மற்றவர்களை கவரக்கூடிய சூழல் உருவாகும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உறவுகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றியை தரும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. எதிரிகளால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்ப்பவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும். உயரதிகாரிகள் உங்கள் சக ஊழியர்களும் உங்களை பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். இதுவரை முயற்சி செய்து கொண்டிருக்க காரியங்களாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வார பிற்பகுதியில் சின்ன சின்ன அலைச்சலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து சரியாகக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் பெருமான். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.